சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். என் பெயர் மங்கை. அப்பொழுது எனக்கு 14 வயது இருக்கும். என் தாய் என்னை விட்டு சொர்க்கம் சென்று விட்டார். என் தந்தைக்கு குடிதான் முதல் உலகம். தினமும் வேலைக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் குடித்துவிட்டு தான் வருவார். அதனால் எங்கள் ஊரில் உள்ள அனைவருமே அவரை குடிகாரர் என்றுதான் கூறுவார்கள். அது எனக்கு அவ்வப்போது மிகுந்த அவமானத்தை கொடுத்து வந்தாலும் எனது அம்மா காட்டிய அரவணைப்பில் நான் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தேன். என் வீட்டிற்கு நான் ஒரே பெண் என்பதால் ஒட்டுமொத்த பாசத்தையும் என் அம்மா என் மீது காட்டினார். ஆனால் எனது அம்மாவுடன் எனது வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அந்த கடவுள் ஏனோ என்னிடமிருந்து என் தாயை பிரித்து விட்டார். என் தாய் என்னை விட்டு பிரிந்த பிறகு என் தந்தையிடம் சற்று அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். காரணம், எனக்கென்று இந்த உலகத்தில் அவர் மட்டுமே இருக்கிறார். எனக்கு அவர்தான் துணை, அவருக்கு நான் தான் துணை என்பதால் என்னால் முடிந்தவரை அவரை அன்போடு பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் என் தந்தைக்கு என் மீது துளியும் பாசமில்லை என்பதை போக போகத்தான் தெரிந்து கொண்டேன். தினமும் தாமதமாக எழுந்து பள்ளி செல்லும் நான், என் தாய் என்னை விட்டு போன பிறகு காலை நேரமாகவே எழுந்து வீட்டு வேலை சமையல் வேலைகளை செய்து என் தந்தைக்கு தேவையான மதிய உணவை கட்டி கொடுத்துவிட்டு பிறகு பள்ளிக்கு நான் தயாராவேன். எனக்கான மதிய உணவையும் எடுத்துக்கொண்ட நான் பள்ளி செல்வேன். பிறகு மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பின்பு மீண்டும் வீட்டு வேலைகளை செய்து மீதமுள்ள நேரங்களில் படித்து வந்தேன். இப்படி எனது நாட்களை கடத்தி கொண்டிருக்க ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் தந்தை வேறொரு பெண்ணுடன் திருமண கோலத்தில் வீட்டிற்கு வந்தார். அதை பார்த்த நான் அதிர்ச்சியில் நின்றுவிட்டேன். என்னால் ஏனென்று கேட்கக்கூட முடியவில்லை. அவர் திருமணம் செய்ததில் எனக்கு துளியும் வருத்தமில்லை. காரணம், அவருக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். இதில் நான் தடை சொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே என்ற வருத்தமும் வேதனையும் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. தலைகுனிந்தவாறே நின்று கொண்டிருந்த என்னிடம் என் தந்தை பேசினார். மங்கை, இவ பேரு சுஷீலா. இவ தான் இனிமே உனக்கு அம்மா. என்னடா அப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறேன்னு தானே பார்க்குற? இவளை பற்றி ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எப்படி சொல்லணும்னு தான் தெரியலை. ஏன்னா நீ என்னோட பொண்ணாச்சே. அதனால தான் சின்னதாக ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி, எதுக்கு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு நேராக கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு தான் முடிவு பண்ணி காலையில் கோவிலில் வச்சு இவளை கல்யாணம் பண்ணேன். இவளும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். புருஷன் இல்லை, பிள்ளையும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு சொந்த பந்தமும் இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான், நீ, உன் சித்தி, பாட்டின்னு நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ போகிறோம். உனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத. உன் சித்தி உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. அதுபோக உனக்குன்னு பாட்டியும் வரப்போகிறாங்க. இனிமே நீ எந்த வேலையும் செய்யாமல் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரலாம் என்றார். பதில் எதுவும் பேசாத நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். என் அம்மா இடத்தில் வேறொரு பெண்ணை எப்படி என்னால் பார்க்க முடியும்? என் அம்மாவின் முகம் அந்த மகாலட்சுமி போன்று இருக்கும். ஆனால் தற்பொழுது வந்திருக்கும் அவரை என் சித்தியாக கூட நினைக்க எனக்கு மனம் வரவில்லை. எனினும் எனது தந்தைக்காக பொறுத்து கொண்ட நான் அவர்களுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தேன். சில நாட்கள் எல்லாம் நல்லபடியாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தன. சித்தியும் பாட்டியும் சமையல் வேலை வீட்டு வேலைகளை கவனித்து கொள்ள எந்த வேலையும் இல்லாத நான் நிம்மதியாகவே பள்ளி சென்று படித்து வந்தேன். ஆனால் அதுவும் எனக்கு நீடிக்கவில்லை. காலை தூங்கி கொண்டிருந்த என் முகத்தில் தண்ணீர் துளிகள் பட்டன. ஏண்டி, எவ்வளோ நேரமாக தான் தூங்கிட்டு இருப்ப? எழுந்திருச்சு எனக்கு கூட மாட வேலை செய்யலாம்ல. நீ என்ன மகாராணியா? நீ எழுந்திரிச்ச உடனே உனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கிறதுக்கு? வீட்டு வேலை செய்கிறதுக்கும் உனக்கு சமைச்சு போடுறதுக்குமா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்திருக்கேன்? யாரோ பெத்த உனக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏதோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்ச நாளைக்கு சமைச்சு போட்டேன். அதனால் தினமும் நானே சமைச்சு போடணும்னு எதிர்பார்த்தா எப்படி? என் அம்மாவும் வயசானவங்க, அவங்களும் எவ்வளவு வேலை தான் பார்ப்பாங்க. எழுந்திருச்சு கூட மாட வந்து எனக்கு சமையலில் உதவி பண்ணுடி என்று சித்தி கூற என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை. பிறகு அவர்களுடன் சேர்ந்து வேலைகளை செய்து வந்தேன். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் என் சித்திக்கு திடீரென்று காய்ச்சல் வரவே
வீட்டின் மொத்த வேலைகளையும் நானே செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது எனக்கு. மங்கை, இவளும் உன்னோட அம்மா மாதிரி தானே? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா நீ தானம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். உன் சித்திக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு அவளை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கம்மா. அப்பதான் உன் மேலே அவளுக்கு பாசம் அதிகமாகும் என்று என் தந்தை என்னிடம் கூற, வேறு வழியில்லாத நான் சமையல் வேலை, வீட்டு வேலை என பார்த்து கொண்டு சித்திக்கு காய்ச்சல் போகும் வரை பள்ளிக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவர்களையும் கவனித்து வந்தேன். சித்தியின் உடல்நிலை தேரவே மீண்டும் பள்ளி செல்ல ஆரம்பித்தேன். எங்கடி இவ்வளோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க என்ற என் சித்தியிடம், ஸ்கூலுக்கு தான் சித்தி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொல்லைப்புறத்தில் நிறைய பாத்திரம் இருக்கு பாரு, அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அம்மா இப்போ தான் குளிச்சாங்க, அவங்க துணியையும் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. இல்லை, சமையல் பண்ணதில் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதில் இந்த வேலையும் பார்த்துட்டு போனால் இன்னும் லேட்டாக தான் ஆகும் சித்தி. ஏற்கனவே நிறைய நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டேன். வீட்லேயும் என்னால் படிக்க முடியலை. நான் வேணும்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா சாயங்காலம் வந்து மற்ற வேலையை பார்க்குறேன் என்றேன். ஆமாம், நீ படித்து பெரிய கலெக்டர் ஆக போகிற. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ இந்த வயசுலேயே உங்கள் அம்மாவை பறி கொடுத்துட்ட. இனிமேல் நீ படித்து மட்டும் என்ன ஆக போகிற? என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா யாரோ ஒருத்தி பெத்த பொண்ணுக்கு நான் ஏன் ஆக்கி போடணும்னு எப்போவோ உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பா. நானாக இருக்க போய் போனா போகுதுன்னு உன்னை வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை தப்புன்னு நினைக்க வச்சிருவ போல. நீ பள்ளிக்கூடம் விட்டு சாயங்காலம் வர்ற வரைக்கும் நான் அந்த பாத்திரத்தை எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க முடியுமா? எல்லாம் வெயிலில் காஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் லேட்டாக போனால் ஒன்றும் ஆயிடாது. போ, முதல்ல பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு துணியையும் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போ என்று என் சித்தி கூற, மேற்கொண்டு அவரிடம் எதிர்த்து பேச என்னால் இயலவில்லை. சித்தி கொடுமை என்று கூறுவார்களே, அதை நான் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்ட நானும் அவர் கூறிய வேலைகளை முடித்துவிட்டு தாமதமாகவே பள்ளிக்கு சென்றேன். பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு போக வேண்டும் என்று என்னுடன் படித்த நண்பர்கள் மகிழ்ச்சியாக ஓடவே, ஆனால் எனக்கு மட்டும் வீட்டிற்கு வருவது என்றால் நரகமாகத்தான் இருந்தது. இப்படியே எங்காவது போய்விடலாமா என்று கூட பல நேரங்களில் எனக்கு தோன்றியிருக்கிறது. ஆனால் என் அம்மா வாழ்ந்த வீடு, அவர் ஞாபகமாக இருப்பது அது ஒன்றுதான். அந்த வீட்டை விட்டு என்னால் எப்படி போக முடியும்? மீறி போக வேண்டும் என்று நினைத்தாலும் எங்கு போக முடியும் என்ற கேள்வி. இதனை யோசித்து கொண்டே பொறுமையாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என் அப்பா அங்கு வர, என்னாச்சு மங்கை? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, ஆனால் நீ இன்னமும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க என்றார். அப்பொழுது என் அப்பா குடிக்கவில்லை, நிதானமாக இருந்தார். இதுதான் சரியான நேரம், அப்பாவிடம் மனது விட்டு பேசிவிடலாம் என்று நினைத்த நான், அப்பா நான் படிக்கணும்ப்பா, என்னால் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்லையும் படிக்க முடியலை, ஸ்கூலுக்காவது சீக்கிரம் போகலாம்னா சித்தி அந்த நேரத்தில் தான் எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, தினமும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போகிறேன். சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஆனால் அவங்க உடம்பு இப்போ சரியாயிடுச்சுல்ல, என்னை கொஞ்சம் படிக்க விடலாம் இல்லைப்பா, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீங்களாவது சித்திக்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கப்பா, நான் படிக்கணும்ப்பா. அப்படியா நடந்துக்கிறா? இன்னைக்கு வரேன், வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்குறேன், நீ கவலைப்படாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று அப்பா கூற, நானும் மனதில் சற்று பாரம் குறைந்ததாக நினைத்து நிம்மதியாக வீட்டிற்கு சென்றேன். சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்த அப்பாவை கவனித்தேன். அவர் நிதானமாக இல்லை, நிறைய குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டுதான் வீட்டிற்கு வந்தார். இருந்தாலும் சித்தியிடம் எனக்காக பேசுவார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தேன். ஆனால் மாறாக இளம் காதலர்களைப் போல என் அப்பா என் கண்முன்னே சித்தியை கொஞ்ச ஆரம்பித்து விட்டார். அது எனக்கு மிகுந்த சங்கடத்தை கொடுத்ததால் அங்கிருந்து நகர்ந்து கண்ணீருடன் என் அறைக்கு சென்று விட்டேன். அப்பாவிற்கு என் மீது துளியாவது அன்பு இருக்கும் என்றுதான் அவரிடம் மனதுவிட்டு நான் படும் கஷ்டங்களை பற்றி பேசினேன். ஆனால் தற்பொழுதுதான் அவரின் உண்மையான முகம் எனக்கு தெரிந்தது. அவருக்கு என்னை விட சித்திதான் முக்கியம். அவரிடம் இனியும் என் மனக்கவலைகளை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட நான் அமைதியாகவே என் சித்தி சொல்படி கேட்டு நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். மறுநாள் என் சித்தி கூறுவதற்கு முன்பாகவே நேரமாகவே எழுந்த நான் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு
சமையலையும் முடித்துவிட்டு பள்ளி செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். மங்க, நீ வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறத பற்றி நான் சுசிலா கிட்ட பேசினம்மா. பாவம், அவளுக்கும் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. அவங்க அம்மாவும் வயசானவங்க. எவ்வளோ வேலை தான் அவளும் பாப்பா. உனக்கு வீட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறத மொத்தமாக நிறுத்திட்டு வீட்டு வேலையை பார்த்துக்க. வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேயும் போய் படிச்சுக்கிட்டு உனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். இனிமே நீ படித்து என்ன ஆக போகுது? எப்படியும் சீக்கிரமாகவே ஒரு பையனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அங்கே போய் அவங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்கள பார்த்துக்க தானே போகிற. அதை இப்போவே கற்றுக்கிட்டனா அங்கே போனதுக்கப்புறம் உனக்கும் சுலபமாக இருக்கும் என்று அவர் கூற, என் பக்கம் அவர் இல்லை என்றாலும், எனக்காக அவர் பேசவில்லை என்றாலும், என் படிப்பில் எந்த தடையும் கூற மாட்டார் என்ற மிகுந்த நம்பிக்கையை அவர் மீது வைத்திருந்தேன். ஆனால் இன்று அவர் மீது நான் வைத்திருந்த சிறிதளவு நம்பிக்கையும் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. அவர் அப்படி பேசிவிட்டு போன அந்த நொடியிலிருந்து அவர் மீதான பாசம் குறைய ஆரம்பித்தது எனக்கு. பிறகு என் அறைக்கு சென்ற நான் என் அம்மாவை நினைத்து அழத் தொடங்கினேன். இப்படி நாட்களும் நகர்ந்து கொண்டிருக்க நான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நேரம். முன்பெல்லாம் பள்ளி சென்று வந்த நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் செய்து வந்த நான் இன்று குடும்ப வேலைகளை முடித்துவிட்டு மீதமுள்ள நேரங்களில் மட்டும் பள்ளிக்கு சென்று வந்தேன். என் ஆசிரியர் இனி பள்ளிக்கு வரவேண்டாம் என்று கூறும் அளவிற்கு நான் தினமும் பள்ளிக்கு தாமதமாகவே செல்ல ஆரம்பித்தேன். என் ஆசிரியர்கள் நான் தாமதமாக வருவதால் என் அப்பாவை அழைத்து வருமாறு பலமுறை என்னிடம் கூறியும் நான் அதை செய்யவில்லை. காரணம், என் அப்பா பள்ளிக்கு வர விரும்பவில்லை. என் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை அவர்களிடம் என்னால் கூற இயலவில்லை. காரணம், அது எனக்கு மிகுந்த அவமானமாக இருக்கும் என்பதால் நான் மறைத்துவிட்டேன். சில நாட்கள் சென்ற நிலையில் நாம் ஏன் பள்ளி செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் எனக்குள் வர ஆரம்பித்தது. எப்படி இருந்தாலும் என் அப்பா பார்க்கும் வரனை திருமணம் செய்து கொண்டு வேறொருவரின் வீட்டிற்கு செல்ல போகிறேன். பிறந்த வீட்டிலேயே இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கும் நான் புகுந்த வீடு மட்டும் எனக்கு சொர்க்கமாகவா அமையப் போகிறது? எல்லாம் என் விதிப்படித்தான் நடக்கும். என் அப்பா கூறியது போல படித்து நான் என்ன செய்ய போகிறேன்? புகுந்த வீட்டிற்கு சென்று சமையல் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் செய்வதற்கு எதற்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிற்குள் ஆழமாக பதிய, அன்றிலிருந்து பள்ளி செல்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டு வீட்டு வேலைகளையும் சமையல் வேலைகளையும் செய்து வர ஆரம்பித்தேன். நான் பள்ளி செல்லாமல் வீட்டு வேலைகளையும் பொறுப்பாக செய்வதை பார்த்த என் சித்தியும் என் அப்பாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அன்பிற்காக ஏங்கிய நான் படும் கஷ்டங்களை பார்த்தாவது என் மீது பாசம் என் அப்பாவிற்கு வரும் என்று நம்பினேன். ஆனால் மாறாக நான் பொறுப்பாக மாறியிருக்கிறேன் என்று தவறாக புரிந்து கொண்ட என் அப்பா மகிழ்ச்சிதான் அடைந்தார். இப்படி வீட்டு வேலைகளை என் தலையில் ஏற்றி கொண்ட நான் ஆறுதலுக்காக அவ்வப்போது அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வந்தேன். வாரம் 2 முறை மட்டுமே கோவிலுக்கு சென்று வந்த நான் இப்பொழுதெல்லாம் நாள் தவறாமல் தினமும் செல்ல ஆரம்பித்தேன். காரணம், வீட்டில் கிடைக்காத நிம்மதி கோவிலில் கிடைப்பதால்தான். என் அப்பாவிடம் நான் எதிர்பார்த்த பாசத்தை நான் தினமும் கோவிலுக்கு செல்வதால் அங்கு இருக்கும் பூசாரி என் மீது காட்டியது எனக்கு மன நிம்மதியை கொடுத்தது. இப்படி இருக்க அன்றும் வழக்கம் போல கோவிலுக்கு சென்றேன். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வீட்டில் என் கையால் செய்த பிரசாதத்தை கொண்டு சென்றேன். வாமா மங்கை, இன்னைக்கு என்ன பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க என்று பூசாரி கேட்க, இன்னைக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஐயா, கொண்டக்கடலை தான் வீட்டில் இருந்துச்சு, அதான் அதில் சுண்டல் மட்டும் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை வரும்போது சக்கரை பொங்கல் பண்ணி கொண்டுட்டு வரேன் என்றேன். இதில் என்ன இருக்கு மங்கை, உன்னால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துட்டு வர. நீ இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து தான் அம்மனை பார்க்கணும்னு இல்லை. நீ பக்தியோட தினமும் வர்றதே போதும். இந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் வெள்ளி செவ்வாய் தான் கோவிலுக்கு வருவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் நாள் தவறாமல் கோவிலுக்கு வர. அதுவும் உன் வயசில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷமாக அங்கே எங்கன்னு போகிறாங்க. ஆனால் நீ மட்டும்தான் தினமும் கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை பார்த்துட்டு போகிற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ நினச்சதை இந்த அம்மன் நடத்தி கொடுப்பாமா. மனசில் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருமா என்றார். சந்தோஷமா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு என் மனசு அதை மறந்துடுச்சு ஐயா. அப்படியெல்லாம் மனசை விட்டுடாத மங்க. உன்னை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். நீ படுற இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை மாறும். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு.
அந்த எதிர்காலத்தை நீ சந்தோஷமாக அனுபவிக்கணும். அப்படின்னா இப்போ உன்னோட வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் நடக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகள் என் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த மன ஆறுதலுக்காகவே நான் இங்கு தினமும் வருகிறேன். பிறகு தரிசனத்தை முடித்த நான் கோவிலின் வெளிப்புற பிரகாரத்தை சுற்றி வரத் தொடங்கினேன். அங்கு இருக்கும் மரத்தின் அடியில் யாரோ ஒருவர் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது அந்த மரத்தின் கிளை முறிய தொடங்கியது. அதை பார்த்த நான் துளியும் யோசிக்காமல் அவரை அங்கிருந்து தள்ள முயற்சி செய்த நேரத்தில் நானும் அவருடன் சேர்ந்து ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு விழ வேண்டியதாயிற்று. கை கால் என சிறிது காயத்தோடு எழுந்த நான் என் மீது பட்ட தூசிகளை தட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரோ ஒரு பெண் என் கன்னத்தில் அறைய அதிர்ச்சியுற்றவாறு நான் நிமிர்ந்து பார்த்தேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போறவனை நீ ஹக் பண்ணியிருப்ப என்று அந்த பெண் கூற எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உதவி செய்தது தவறா என்றவாறு நினைத்து கொண்டிருக்க என் அருகில் இருந்தவர் திடீரென்று அந்த பெண்ணின் கன்னத்தில் அறைந்து விட்டார். உனக்கு அறிவே இல்லையா சுபா? எதுக்கு இப்போ நீ அந்த பொண்ணை அடிச்ச? சொல்லப்போனா நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் உயிரை காப்பாற்றி இருக்கா. அதை விட்டுட்டு என்னை தொட்டாங்கிற காரணத்துக்காக என் உயிரை காப்பாற்றின அந்த பொண்ணை என் கண்ணு முன்னாடி அடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அசோக், எவ்வளோ ஒருத்திக்காக கட்டிக்க போகிற என்னையே நீ அடிக்கிறியா? நீ நடந்துக்கிட்டது தப்பு சுபா. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காம என்ன காப்பாத்துனா போதும்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. பாரு, அவங்க தாவணி வேற கிழிஞ்சு போயிடுச்சு. கை காலில் அடிபட்டு ரத்தமே வருது. அதை கூட பெருசாக எடுத்துக்காம நிற்கிறாங்க. ஒழுங்கா அவங்க கிட்ட சாரி கேளு என்றார். இவையெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட என்னாலலாம் சாரி கேட்க முடியாது அசோக். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது சுபா. இவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கை கால் முட்டியில் ரத்தம் வருது. வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை வேணாங்க, இது சின்ன அடிதான், நான் பார்த்துக்கிறேன் என்று நான் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் பூசாரி அங்கு வந்தார். மங்கை, இன்னுமா பிரகாரம் சுத்துற? அம்மனுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இந்த பிரசாதத்தை நீயே உன் கையால் கொடு. என்னம்மா, கை காலெல்லாம் ரத்தம் வருது, என்ன ஆச்சு? கீழே எதுவும் விழுந்துட்டியா என்று பூசாரி கேட்க நான் பதில் கூறுவதற்கு முன்னதாகவே, இல்லைங்க பூசாரி, என்னை காப்பாத்துறேன்னு கீழே விழுந்ததில் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு என்று நடந்ததை விளக்கமாக அவர் கூற அதை புரிந்து கொண்ட பூசாரி, ஓ, ரொம்ப வலிக்குதாமா? இவ இப்படித்தான்ப்பா. அவளை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டா. மற்றவங்களுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி உதவி செய்வா. ஆனால் கடவுள் இவ வாழ்க்கையில் தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. பாவம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த வயசில் கஷ்டப்படணும்னு இவ தலையில் எழுதி வச்சிட்டாரு. என்னாச்சு பூசாரி? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. என் உயிரை காப்பாற்றி இருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் என்று அசோக் கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்புங்க. ஐயா, நீங்கள் வாங்க என்று நான் பூசாரியை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தேன். ஐயா, யாருன்னு தெரியாதவங்க கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி பேசி எதுக்கு என்னை கஷ்டப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு இது மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஐயா. சரி சரி, இனிமே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கு அடிபட்டு ரத்தம் வருது பாரு. ஆஃபீஸ் ரூமில் மருந்து வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போ. இல்லை ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கு இருப்பவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன். இப்படி இருக்க மறுநாள் வீட்டு வேலைகளை முடித்த நான் மாலை எப்பொழுதும் போல கோவிலுக்கு சென்றேன். அங்கு நான் அசோக்கை பார்ப்பேன் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை. எனக்காக காத்து கொண்டிருப்பவரை போல நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்தவர் என்னிடம் வந்து பேசினார். மங்கை, உங்க வலி இப்போ எப்படி இருக்கு? மருந்து ஏதாவது வச்சிங்களா? நேற்று நைட்டு என்னால் சரியாக கூட தூங்க முடியலை. என்னை காப்பாற்ற போய் உங்களுக்கு அடிபட்டுருச்சு. உங்கள் தாவணி வேற கிழிஞ்சு போயிடுச்சு. உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சுபா உங்களை அடித்தது வேற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எப்படியும் கோவிலுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சு போன அந்த தாவணிக்காக நான் புது தாவணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிக்கோங்க. அவர் இவ்வாறு கூறியது எனக்கு மேலும் சங்கடத்தை தான் உருவாக்கியது. இதோ பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக தாவணி ஒன்றும் கிழியலை. அதனால் எனக்கு இது வேண்டாம். நான் நேற்று பிரகாரத்தை சுற்றுறதுக்காக தான் வந்தேன்.
அப்போது யதார்த்தமாக உங்கள் மேலே அந்த ஒரு பெரிய கிளை விழ வந்துச்சு. அதனால தான் உங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினேன். என் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று கூறிய நான் கோவிலினுள் சென்றேன். சிறிது நேரத்தில் பூசாரியுடன் அசோக் பேசிக்கொண்டிருந்ததை கவனித்தேன். பிறகு வழக்கம் போல தரிசனம் முடிந்தவுடன் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டேன். மறுநாள் மாலையும் அதே நேரம் நான் கோவிலுக்கு வர மீண்டும் அசோக் நிற்பதை கவனித்தேன். அவரை கண்டும் காணாமல் நான் உள்ளே செல்ல அவர் என்னை வழிமறித்தார். இந்த தாவணியை எனக்காக நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் இதை வாங்கிக்கிற வரைக்கும் தினமும் இதை கொடுக்கறதுக்காகவே இங்கே வருவேன். ஏன் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்றீங்க. அந்த தாவணி நல்லா தான் இருக்குது. சின்னதாக கிழிஞ்சதுக்கு யாராவது புது தாவணி வாங்கி கொடுப்பாங்களா? அதை நான் ஏற்கனவே தச்சிட்டேன். பரவாயில்ல மங்க, என்னோட மன ஆறுதலுக்காக வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இப்போ என்ன, இந்த தாவணியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும். அப்படி வாங்கினா இனிமேல் நீங்கள் என்னை தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று அவர் கூற நான் தாவணியை சட்டென்று வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டேன். ஆனால் மறுநாளும் அவர் அதே இடத்தில் எனக்காக காத்திருந்தார். அதை பார்த்த எனக்கு கோபம் சற்று வரவே அவர் அருகில் சென்று, அதான் நீங்கள் கொடுத்த தாவணியை நேத்தே நான் வாங்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று அவரை பேச விடாமல் நான் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு வந்த அசோக்கின் குடும்பத்தினர், டேய் யாருடா இந்த பொண்ணு, ஏன் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா என்ன என்று அவரின் அம்மா கேட்க, அம்மா பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கோவிலில் என் உயிரை ஒரு பொண்ணு காப்பாத்துனுச்சின்னு. அந்த பொண்ணு இவங்க தாம்மா. இவங்க பேர் மங்கை. ஏங்க, என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை பார்க்க வரலங்க, ஃபேமிலியோட சாமி கும்பிட தான் வந்தேன். எனக்கு இந்த தெய்வத்து மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. என்னோட அம்மாவுக்காக தான் நான் அடிக்கடி கோவிலுக்கு வருவேன். போன தடவை நானும் என்னோட ஃபியான்சியும் சேர்ந்து வந்தோம். இப்போது என்னோட ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உள்ளே போக விருப்பம் இல்லை. அதனால தான் அவங்களுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்காக இல்லைங்க என்று அவர் கூற நான் சற்று தடுமாற்றத்துடன் தலை குனிந்தேன். மங்கை, இவங்க என்னோட அப்பா அம்மா, இவ என்னோட செல்ல தங்கச்சி பிரியா. இதுதான் என்னோட சின்ன ஃபேமிலி என்று அவர் கூற நான் அனைவரிடத்திலும் என் வணக்கத்தை தெரிவித்தேன். நீதான் மங்கையாமா? உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுவும் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் அபசகுணம் மாதிரி நடந்த இந்த விஷயத்தை என்னால் சாதாரணமாக விட முடியலம்மா. ஏன்னா பொண்ணு என்னோட தம்பி பொண்ணு. இவங்க 2 பேர் ஜாதகத்துலேயும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல ஏதோ தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்ல போய் தான் பரிகாரத்துக்காக இந்த கோவிலுக்கு 2 பேரையும் அனுப்பி வச்சேன். ஆனால் இங்கேயே அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நல்ல வேலை, கடவுள் மாதிரி அங்கே நீ வந்த, என் பையன் உயிரை காப்பாத்தின. உனக்கு என்ன பண்ணினாலும் அதுக்கு ஈடாகாதுமா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அதை பண்ணுறேன். அம்மா, நீங்கள் வேற, என் உயிரை காப்பாற்றின நேரத்தில் இவங்க தாவணி கிழிஞ்சு போச்சு. அதனால் புதுசாக ஒரு தாவணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதையே வாங்க மறுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள வாங்க வச்சேன். அப்படியா? இதோ பாருமா, உனக்கு நாங்கள் ஒன்றும் உதவி செய்யலை. இது ஒரு நன்றி கடன். நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனாக தான் நாங்கள் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். சொல்லப்போனால் இது எங்களோட கடமை. உனக்கு சின்ன வயசுல இருந்து ஏதாவது நடக்காத பெரிய ஆசை இருக்கும்ல, அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை செய்கிறேன். இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் நன்றி சொன்னதே பெரிய விஷயம்தான். இந்த காலத்தில் செஞ்ச உதவியை மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே உங்களுடைய நல்ல மனசை காட்டுதுமா. எனக்கு அதுவே போதும், வேற எதுவும் வேணாம் என்று கூறிய நான் அசோக்கின் குடும்பத்தாரிடம் விடைபெற்று கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டேன். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் வீட்டில் என்னை பெண் பார்க்க ஒருவர் பின் ஒருவர் வந்து கொண்டிருந்தனர். எப்பொழுதெல்லாம் என்னை பெண் பார்க்க வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் என் சித்தி கூறியது போலவே அலங்காரம் செய்த பொம்மை போல அவர்கள் முன் நின்று கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனக்கு வரப்போகும் கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். ஆனால் எனக்கு அது போன்ற கனவுகள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் தற்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்ட எனக்கு எதிர்கால கனவுகள் எப்படி வரும்?
எல்லாம் என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும் என்று என் வாழ்க்கையை அந்த கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன். ஆனால் என் எதிர்கால வாழ்க்கையும் இப்படி நரகமாக அமையும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. தினமும் அந்த கடவுளை நான் வணங்க அவரும் என்னை கைவிட்டு விட்டார். கடவுளுக்கு நிச்சயம் கண்ணில்லை. ஒருவேளை இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்க மாட்டார். என் சித்தி ஏற்கனவே 2 குழந்தைகள் பெற்ற ஒருவருக்கு 2ஆம் தாரமாக என்னை திருமணம் செய்து கொடுக்க நிச்சயம் செய்துவிட்டார். இதனை அப்பா தடுப்பார் என்று நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் அப்பாவின் முகத்திலும் மகிழ்ச்சி பெருவெள்ளம். காரணம், மாப்பிள்ளை வீட்டார்கள் வசதி படைத்தவர்கள். வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ்வதற்கான தேவையான பண உதவியும் அவர்கள் தருவதாக கூறியது என் அப்பா மற்றும் சித்திக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியது. இவர்கள் எனக்கு செய்வது திருமணமல்ல, பணத்திற்காக என்னை விற்கப் போகிறார்கள் என்பது மட்டும் எனக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. வழக்கம் போல கோவிலுக்கு சென்ற நான் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பின்பு வீடு திரும்புவேன். ஆனால் இம்முறை வீடு செல்ல என் மனம் ஒப்பவில்லை. அந்த கடவுளின் முன் அமைதியாக அம்மனை பார்த்தபடியே கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன். அங்கு வந்த பூசாரி, மங்கை, இப்படியே எவ்வளோ நேரம்தான் உட்கார்ந்துருக்க போற? நேரமாகுது பாரு, வீட்டுக்கு கிளம்பு என்று அவர் கூற, அந்த நேரத்தில் என்னுள் நடந்த அந்த ஒரு வேதனை என்னையும் அறியாமல் அவரின் தோளில் சாய்ந்து கதறி எழத் தொடங்கினேன். என்னை தேற்ற முடியாதவர் சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். அழாத மங்கை, அந்த அம்மன் நிச்சயமா நல்ல வழி காட்டுவான்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் உன் வாழ்க்கை இப்படி திசை மாறும்னு நான் எதிர்பார்க்கலாமா? பிறந்த வீட்டில் தான் நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச. போகிற இடத்துலையாவது உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் உனக்கும் சேர்த்து தினமும் நான் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போகிற இடத்துலையும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு உன்னோட தலையில் அந்த கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு போல. அதை யாரால் மாற்ற முடியும்? அழாதம்மா, மனசை தேத்திக்க. நானும் உங்கள் அப்பா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவசரப்படாதீங்க, மங்கை நல்ல பொண்ணு, இப்படி 2ஆம் தாரமாக கட்டி கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன அவசரம், வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்தேன். ஆனால் உங்கள் அப்பா என் பேச்சை கேட்குறதா இல்லைம்மா. என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியலம்மா, என்னை மன்னிச்சிரு மங்கை என்று கூறி அவரும் கண்ணீருடன் என்னை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். இதோ பாரு மங்கை, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பெரிய குடும்பத்தை பற்றி நான் விசாரித்தேன். நல்ல வசதியான குடும்பம்தான். அவரோட முதல் மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். இப்போது அவரோட குழந்தைகளுக்காக தான் 2ஆம் தாரமாக உன்னை கல்யாணம் பண்ண அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரை பற்றி விசாரித்தேன். அவரும் அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்டவர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீ மனசை கொஞ்சம் தேத்திக்கம்மா. அங்கே உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ சந்தோஷமாக தான் வாழ்வ. நம்பிக்கையோடு இருமங்கை என்று அவர் எனக்கு ஆறுதல் கொடுக்க, பிறகு கண்ணீரை துடைத்த நான், என் தலையெழுத்து குறிக்கப்பட்டு விட்டது என்று அதை ஏற்றுக்கொண்டு வீடு திரும்பினேன். இப்படி நாட்கள் நகர என் திருமண நாளும் வந்துவிட்டது. நான் வழக்கமாக செல்லும் அதே கோவிலில்தான் என் திருமணமும் நடைபெறவிருக்கிறது. எனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாழ்க்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நான் மணமேடையில் தலை குனிந்தவாறு அமர்ந்தேன். கெட்டி மேளம் முழங்க, நாதஸ்வரம் ஒலிக்க, என் கழுத்தில் தாலியும் ஏறியது. கண்களில் கண்ணீருடன் அதை ஏற்றுக்கொண்ட நான் நிமிர்ந்து பார்த்தேன். அசோக்கின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக பூக்களை தூவி என்னை வாழ்த்தி கொண்டிருந்தனர். அதை பார்த்த எனக்கு சற்று ஆறுதலாக இருக்கவே எனது நன்றியை தெரிவித்தேன். அப்பொழுது அசோக்கின் அம்மா, டே அசோக், என் மருமக நெத்தியில பொட்டு வைடா என்று கூற சட்டென்று என் அருகில் அமர்ந்தவரின் முகத்தை பார்த்தேன். அந்த நிமிடம் பேரதிர்ச்சி. இவ்வளவு நேரம் என் அருகில் அமர்ந்து என் கழுத்தில் தாலி கட்டியது வேறு யாருமல்ல, அசோக். என்ன நடக்கிறது என்பதே புரியாத என் கண்களில் கண்ணீர் பெருவெள்ளம். அந்த நேரம் என் கண்ணீரை துடைத்த அசோக், மங்கை, இனிமே நீ எப்பவும் அழக்கூடாது, நான் உன்னை அழவும் விடமாட்டேன் என்று அவர் கூற, என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது நடந்த நிகழ்வு உண்மையாக இருக்க வேண்டும் என்று என் ஆழ் மனது என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. மங்கை, என்ன இது? ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க? உன்னுடைய எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போயிடுச்சு. உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டியிருக்கேன். அழாத மங்கை என்று அவர் கூற, துளியும் யோசிக்காத நான் அவரின் காலில் விழுந்து கதறி அழுது எனது நன்றியை தெரிவித்தேன். என்னை தொட்டு தூக்கியவர் என்னை அவர் தோளில் ஆறுதலாக சாய்த்து கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அங்கு உள்ள அனைவரையும் நான் பார்க்க தொடங்கினேன்.
என்னை நிச்சயம் செய்தவர் தன் 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அங்கு நின்று கொண்டிருந்தார். எனக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை. என்ன மங்கை அப்படி பார்க்குற? இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு ஒன்றுமே புரியலல்ல? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உன்னை எப்போ முதல் தடவை பார்த்தனோ அப்போவே உன்னை பிடிச்சி போச்சு. என்னோட அம்மா வற்புறுத்தினதுனால தான் என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனால் சுபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவள் ஏற்கனவே ஒரு பையனை விரும்பிக்கிட்டு இருந்தா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆயிடும்னு தான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் உன்னை முதல் தடவை பார்த்தேன். அப்போவே எனக்கு நீ தான் மனைவியாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதை அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் சுபா காதலிக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. சுபாவோட காதலை மாமா கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்கக்கிட்ட மனசு விட்டு கேட்டேன். நடந்ததை புரிஞ்சுக்கிட்ட அம்மாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் பூசாரிக்கிட்ட உன்னை பற்றி விசாரித்தேன். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவரோட நிச்சயம் ஆயிருக்குங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை, உன்னை நிச்சயம் பண்ணவர் ரொம்ப நல்லவர். நான் போய் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னதும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. உங்கள் அப்பாவையும் சித்தியையும் எப்படி சம்மதிக்க வச்சேன்னு தானே பார்க்குற? அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நிச்சயம் பண்ணவர் எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரோ அதே பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் எல்லார்கிட்டையும் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன் என்று அவர் கூற அதை கேட்ட எனக்கு மீண்டும் மீண்டும் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இம்முறை எனக்கு வந்த கண்ணீர் வருத்தத்தால் அல்ல, நான் அடைந்த அதிக மகிழ்ச்சியால். இந்த நிமிடம் இறந்தால் கூட போதும் என்ற அளவிற்கு மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும். அசோக் மற்றும் அவரின் குடும்பத்தாரிடம் எனது நன்றியை கூற எனது 2 கைகள் போதாது என்று அவர்கள் ஒவ்வொருவரின் காலிலும் விழுந்து எனது நன்றியை தெரிவித்தேன். என்னை அன்போடு தொட்டு தூக்கிய அசோக்கின் அம்மா என்னை அணைத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். அசோக்கின் அப்பாவும் என்னை தன் மகளைப் போல என் தோள்களில் தட்டி கொடுத்தார். பிறகு என் கண்கள் தேடியது பூசாரி ஐயாவைத்தான். அவரை பார்த்த நான் அவரை அணைத்து எனது நன்றியை தெரிவித்தேன். அழாத மங்கை, இனிமே நீ எப்பவும் அழக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக அமையும், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையை நீ என்றைக்கும் கைவிடாமல் சந்தோஷமாக வாழணும். உனக்கு வாழ்க்கை கொடுத்த அவங்கள நீ உன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். அதுதான் நீ அவங்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர் கூற அதற்கு கண்ணீருடன் நானும் தலையசைத்தேன். இப்படி மகிழ்ச்சியாக என் திருமணம் முடிய இன்று முதலிரவு அறையில் எனக்காக காத்து கொண்டிருந்தார் அசோக். பொதுவாக அலங்காரம் செய்த புடவையில் முதலிரவு அறைக்குள் நுழையும் பெண்களுக்கு மத்தியில் நான் மட்டும் தாவணி உடுத்தி கொண்டு நுழைந்தேன். அது அசோக் எனக்காக முதலில் வாங்கி கொடுத்த தாவணி. என் முதல் உறவு. என்னை அவருடன் சேர்த்து வைத்தது இந்த தாவணிதான் என்று கூற வேண்டும். என்னை அந்த தாவணியில் பார்த்தவர் அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டார். மங்கை, என்ன இது, தாவணியில் வந்திருக்க? அதுவும் நான் வாங்கி கொடுத்த தாவணியில்? ஏன் புடவை கட்டலையா? ஏன் உங்களுக்கு நான் தாவணியில் இருக்கிறது பிடிக்கலையா? சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை. சொல்லப்போனால் இந்த தாவணியில் தான் நீ ரொம்ப அழகாக இருக்க. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த தாவணியை என்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இந்த தாவணியால் தான் என்னை தினமும் பார்க்க வந்தீங்க. அதான் எனக்கு இதை கட்டணும்னு தோணுச்சு. அதான் கட்டிக்கிட்டு வந்தேன். அப்போ நான் தினமும் உன்னை பார்க்க வரணும்னு தானே நீயும் எதிர்பார்த்த? அப்போது உனக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நீ சொல்லலை, அப்படித்தானே என்று அவர் கேட்க, அப்படி சொல்ல முடியாது ஆனால் என்று இழுத்த எனக்கு வேறு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. வெட்கத்துடன் தலை குனிந்த என்னை அசோக் அன்போடு அணைத்து கொண்டார். நான் எதிர்பார்த்தது போலவே நான் வணங்கிய அம்மன் என்னை கைவிடவில்லை. அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.